எப்படி சொல்றது, நிறைய ஏமாந்துட்டேன். அதனால அந்த வெறுப்பு அவ்வளவுதான். இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். லவ் மேரேஜ் பெஸ்ட் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லலாம். லவ் மேரேஜும் பெட்டர் தான், அரேஞ்ச் மேரேஜும் பெட்டர் தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுங்க, தயவு செஞ்சு லவ்வை விட்டுறாதீங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்களா, செம்ம காண்டா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவரா இருக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ப்ரோ போடுவேன். ஆமாம், பிளாக் அண்ட் பிளாக் எப்பயுமே நான் வருஷம் பிளாக் அண்ட் பிளாக் தான் போடுவேன். பாய் பெஸ்ட்லாம் முதல்ல எதுக்கு? இந்த பாய் பெஸ்ட்ன்ற முதல்ல யார் அவன்? குடும்பத்தில் வந்து குட்டை கிளப்பிட்டு நம்ம பக்கத்தில் ஜாலியாக எங்கனாலும் போகலாம் வரலாம், நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க லவ்வர் தேர்ந்தெடுத்து தான் ஃபெயிலியர். என்னைக்குமே லவ் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அந்த லவ் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு தேவை இருக்குன்றதுனால மட்டும்தான் எல்லாருமே எல்லாரும் கூட இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் ட்ரூ லவ்ல கிடையாது. ப்ரோ எனக்கு பிடிக்காத டே ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற அதை கேக்குறீங்க? நான் வந்து என் வாழ்க்கையில வந்து அடிப்பட்ட நாட்கள்லாம் இது ப்ரோ. வெறுப்புனா எப்படி சொல்றது, நிறைய ஏமாந்துட்டேன். அதனால அந்த வெறுப்பு அவ்வளவுதான். ஸ்கூல் லைஃப்ல இருந்தது, காலேஜ்லயும் ஒண்ணு இருந்தது, அவ்வளவுதான். அது ரெண்டுமே இதானதுல இருந்து லவ்வர்ஸ் டேனாலே எனக்கு பிடிக்காது. அந்த ரோஸ் டே, அந்த ப்ரப்போஸ் டே, அந்த என்ன சாக்லேட் டே, அது ஏதோ ஒரு டேஸ், கிஸ் டே, அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்களா, செம்ம காண்டா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். நான்லாம் பிளாக் அண்ட் பிளாக் தான் ப்ரோ போடுவேன். ஆமா, பிளாக் அண்ட் பிளாக் எப்பயுமே நான் வருஷம் பிளாக் அண்ட் பிளாக் தான் போடுவேன். நான் ஃபியூச்சர்ல தெரியல ப்ரோ, ஃபியூச்சர்ல லவ் பண்ணுவேன்னு தெரியல. ஆனா சிங்கிளா இருக்கிறதா பெட்டர். சிங்கிளா இருந்தா நம்ம பக்கத்துல ஜாலியா எங்கனாலும் போலாம் வரலாம், நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான் ப்ரோ. அது அவங்களோட இஷ்டம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல 2K கிட்ஸ்ல எப்படி சொல்றதுன்னா, இப்போ ட்ரூ லவ்வே கிடையாது. என்னெல்லாம் கேட்டா ட்ரூ லவ்வே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு தேவை இருக்குன்றதுனால மட்டும்தான் எல்லாருமே எல்லாரும் கூட இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ட்ரூ லவ்ல கிடையாது. இருக்கவங்க ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க, நல்லா வாழுங்க, அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். February 14 வருது. ஓகே, ஹாப்பி காதலர் தினம். ஸோ என்ன பிளான் லவர்ஸ் டேக்கு? லவ் பண்ணுறீங்களா யாராவது? நானா ப்ரோ? இல்லை ப்ரோ, அப்படிலாம் யாரும் இல்லை, நான் சிங்கிள் தான் ப்ரோ. ஸ்கூல் லைஃப்பில் கூட லவ் இல்லையா? ஸ்கூல் லைஃப்பில் ஒரு க்ரஷ் இருந்துச்சு, ஓகே. பட் ஆனால் அது லவ்னுலாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு க்ரஷ் தான். அந்த டைமுக்கு வர ஒரு இது தான். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. இந்த லவர்ஸ் டேல என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? லவர்ஸ் டேக்கு என்ன ப்ரோ, நான் இவ்வளோ ஆள் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, எங்கே வேணால் போவாங்க, ரவுண்ட் அடிப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா வழக்கம் போல் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா சும்மா அப்படி அங்கங்கே ரவுண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நாள் தான் ப்ரோ. அதில் வந்து February 14th இன்னும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ அது ஆமாம், லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்ன லவர்ஸ் டேல விஷ் பண்ணிக்கலாமா? லவ் பண்ணுறவங்களுக்கா ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், லவ் பண்ணால் உண்மையாக இருங்க தயவு செஞ்சு, இல்லைன்னா லவ்வே பண்ணாதீங்க. ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் மனசில் ஆசையை வளர்த்திட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப தவறு. கடைசி நிமிஷத்தில் வந்து நீங்கள் வெளியே போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. லவ் பண்ணுறேன்னா கடைசியில் உண்மையாக இருங்க. இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தயவு செஞ்சு பின்னாடி வர விளைவுகளை யோசனை பண்ணால் இப்போ அது முன்னாடியே யோசனை பண்ணி லவ்வே பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஃப்ரெண்ட்லியாக இருங்க. லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்டு எப்போ லைஃப் லாங் வரலாம். லவ் பண்ணுறன்னு பேரில் வந்து அப்படி லவ் பண்ணுவீங்க, பட் சண்டை வரும், பிரிவீங்க, அப்புறம் மூஞ்ச பார்த்தா கூட பேசிக்க மாட்டீங்க. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அன்பு லைஃப் லாங் எப்பயுமே உண்மையாக இருக்கும். பார்த்தோன்னா சிங்கிளாக இருக்கிறேன், அதனால லவ் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. லவ்ன்றதுக்கு நான் உண்மையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. 90s ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சோ வந்து பார்த்தோன்னா சோக பாட்டு கேட்டு இந்த தாடி வளர்த்துட்டு திரிவாங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தோன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ 2Kல வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இல்லைன்னா என்ன வேற யாரோ அப்படிங்க எது மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? என்ன ப்ரோ திடீர்னு மேட்ரிமோனி ரேஞ்சுக்கு சொல்கிறீங்க? இல்லை, ஃபியூச்சர் லவ் பண்ணால் இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா? இப்போ ஒன் சைடே லவ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. அந்த பொண்ணு எதனால் நீங்கள் அப்போ லவ் பண்ணியிருப்பீங்க? ஓகே. எது மாதிரி பார்த்து லவ் பண்ணீங்க? அதாவது இப்போ நம்ம ஒரு உமன்ஸ் வந்து பார்த்தோன்னா மென்ட்டு எதிர்பார்க்குற விஷயம் என்னது, அது நான் வந்து பார்த்தோன்னா ஒரு மென்னாக இருந்து நான் ஒரு உமன்ட்டை எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். என்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு.
அவ்வளோதான், வேற எதுவுமே நம்மள்ட்ட என்ன யோசிக்கிறோம். ஒரு ஒரு லவ் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம். வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ. மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு ஸ்டோரி. ஒரு காமனான क्वेश्चन, லவ் மேரேஜ் பண்ணா பரவாயில்லையா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா பரவாயில்லையா? லவ் மேரேஜும் பெட்டர் தான், அரேஞ்ச் மேரேஜும் பெட்டர் தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுங்க, தயவு செஞ்சு லவ்வை விட்டுறாதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப்பில் லவ்வை கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டையும் மாற்றி மாற்றி குழப்பிக்காதீங்க. ரெண்டில் எது இருந்தாலும் பிரச்சனை தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை, லவ் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பின்னாடி லவ் பண்ணலனாலும் பிரச்சனை. எப்பயுமே லவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். 90 கிட்ஸ் லவ் ப்ரொபோசல் அது வந்திருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்க யாருக்கு பண்ணிருக்கீங்க? நான் யாருக்கும் பண்ணதில்லை சார். பண்ணது இல்லையா? இல்லை அப்படிலாம் எதுவும் நான் யாருக்கும் பண்ணதில்லை. நான் ஒருத்தருக்கு லவ் பண்ணியிருக்கேன், ஒருத்தரை வந்து லவ் பண்ணேன்னா அது எங்கள் மாம். அவங்கள தான் நான் உண்மையாலுமே வந்து பார்த்தேன்னா லவ் பண்ணுறேன். இந்த February 14 ட்ரெஸ் கோட் ஏதாவது ஐடியா இருக்கா? ட்ரெஸ் கோடா வழக்கம் போல் என்ன ப்ரோ, டிஷர்ட்ஸ் தான். டிஷர்ட்ஸு அதான் ஒரு கோடு சொல்லுவாங்கல்ல, என்ன அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க காதலுக்கு எதிர்ப்புன்னுவாங்க. நான் காதலுக்கு ஒன்றும் எதிர்ப்புலாம் தெரிவிக்கலையே ப்ரோ. அதாவது வந்து பார்த்தோன்னா சிங்கிளாக இருக்கிறது வந்து நமக்கு சந்தோஷம், நமக்கு பேலன்ஸ் மிச்சமாகும், மணி பேலன்ஸ் மிச்சமாகும், டைம் மிச்சமாகும். என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ப்ரோ, லவ்ன்றது ஒரு செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிள். எனக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஏஜில் வந்து பார்த்தோன்னா லவ் தான் வந்து ப்ரைமர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும், நல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவல் பெரிய பொசிஷனில் போகணும். இன்னொன்று ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்களா அந்த லவ், அது வேணால் நம்ம செகண்டரியில் சேர்த்துக்கலாம். ஸோ லவ் வேறு அண்டு அஃபெக்ஷன்ஸு வேறு. அப்படி பார்த்தோன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களான்னு, அப்படி கேட்டிங்கன்னா நான் ப்ரப்போஸ் கூட விட்டுருங்க. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா சைட் அடிச்சிருக்கேன். நான் அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் சைட்டிங்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ ப்ரப்போஸ் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. வந்திருக்குது, ஒரு சில இதெல்லாம் வந்திருக்குது, ஒரு காலேஜ் டேஸில் அதெல்லாம் வந்திருக்குது, நம்மளாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்திருக்கும் அது விஷயம். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஜாபு, மணி, அதுக்கப்புறமா வந்து லவ். நீங்க 90 கிட்ஸ் தானே? ஆமா, நான் 90 கிட்ஸ் லவ்க்கும் 2K கிட்ஸ் லவ்க்கும் என்ன? இதெல்லாம் கேட்டால் எனக்கு காமெடி தான் ஞாபகம் வருது. திடீர்னு ஒரு காமெடி, ஆனால் எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு வரான், யாராங்க 2K கிட்ஸாக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 90s கிட்ஸில் இருக்காங்க. பட் இன்னும் கல்யாணம் பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க. லவ் பண்ண தெரியாமல் இல்லை, அந்த லவ் உண்மையாக இல்லைன்றனால தான் அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. லவ் உண்மையாக இருந்தால் அவனுக்கு எப்போயும் மேரேஜ் ஆகிருக்கும். 2K கிட்ஸ்லாம் வந்துட்டு லவ் பண்ணுறன்ற பேர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சினிமா ரிலேட்டடில் இப்போ எந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக் கேட்டால் லவ்வுக்கு வந்து எமோஷனலாக இருக்கும், அடாப்டாக இருக்கும்? ஆல்வேஸ் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் இசைஞானி இளையராஜா சார், ஹாரிஸ் ஜெயராஜ், அவங்க சாங்ஸ்லாம். ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸில் வந்து பார்த்தோம்னா லைக் மன்னிப்பாயா, விடிவி படத்தில் வரும் சாங்கு. எந்த டைமில் அந்த சாங் கேட்டாலுமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மிஸ்மரைசிங் வாய்ஸாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரோடைய அந்த ஒரு கம்போஷனில் அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருக்கும் அந்த சாங்கு. அதாவது லவ் பண்ணாதவங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. இந்த மாதிரி இப்போ லவ் பண்ணுற இப்போ இந்த 2025 February 14க்கு லவ்வர்ஸ்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் ஃபெயிலியர்லாம் கிடையாதுங்க. அவங்க லவ்வர் தேர்ந்தெடுத்து தான் ஃபெயிலியர். என்றைக்குமே லவ் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அந்த லவ் பண்ணுற பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அங்கே தான் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அவங்க. லவ் என்றைக்குமே சாகாது. அது ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவங்க கைப்பிடிச்சிட்டா லைஃப் லாங் ஓகே ஹாப்பி. பட் இல்லைனா ஃபர்ஸ்ட் லவ் யாராலையும் மறக்க முடியாது. என்ன கொஸ்டின் கேட்டீங்க? மறந்துட்டேன். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதான் சொல்கிறேன், லவ் ஃபெயிலியரே கிடையாது. லவ் பண்ணுற பொண்ணு தான் ஃபெயிலியர். லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? லவ் பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் உண்மையாக இருங்க. அந்த அவங்களுக்கு உங்களுக்கு உண்மை, அந்த லவ்வுக்கு உண்மையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துருவீங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உங்களுக்காக படைக்கப்பட்டது எங்கேயுமே பார்க்குது உங்களை தேடி வரும். அந்த எதிர்த்து நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த பிரபஞ்சமே, அந்த காலமோ, கடவுளோ, நீங்கள் நம்புற யார் நம்புறாலும் சரி, இந்த பிரபஞ்சமா, கடவுளா, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அந்த லவ் உண்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை லவ்வர் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. அதான் ரோஜா படம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஆல்பம்ஸுமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரோஜா லைக் இந்த மருதாணி வெளியிலேன்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா ப்ரோ, அது சக்கரை கட்டியா அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வரும். அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லவ்ல அதிகம் வந்து ஏமாறுறது பசங்களாம் பொண்ணுங்க.
என்ன ப்ரோ? லவ்வில் வந்து அதிகம் ஏமாறுறாங்களே, ஏமாந்து போகிறது பசங்களா பொண்ணுங்களா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா பசங்க தான் ப்ரோ. நான் ஓப்பனாக அதான் பசங்க தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்ணில் எதிர்க்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அதிகமாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப ட்ரஸ்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரூ லவ் வச்சுருப்போம். ஆனால் ஒரே செகண்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க ஒன்று எதிர்பார்த்தது நம்மக்கிட்ட இருக்காது, அது வேற ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதனால் அவங்க வேற ஒருத்தவங்கள்ட்ட ஒரு லைக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஸோ அப்படின்ற போது அந்த டைமில் ஏமாறுறது யாரு? ஜோக்கர்ஸ் பசங்க தான், வேற யாரு? லவ் மேரேஜ் பெஸ்ட். இந்த உங்க கஷ்டம்னு சொல்லி ஒருத்தருக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க, அவன் வந்து அதை வாய்ப்பா தான் பயன்படுத்துறான். நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அது என்ன, உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க, அது தவறே கிடையாது. இந்த பாய் பெஸ்ட்லாம் முதல்ல எதுக்கு? இந்த பாய் பெஸ்ட்ன்ற முதல்ல யார் அவன்? குடும்பத்தில் வந்து குட்டை கிளப்பிட்டு அவன் லவ்வராகவும் இருக்க மாட்டான், ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டான். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பாய் பெஸ்ட்னு பேரில் உள்ள வரான், உங்களுக்கும் லவருக்கும் பிரச்சனை பண்ணி வச்சுட்டு அவன் பூந்து போயார், அவளையும் அவன் பார்த்துட்டு கடைசி நீங்கள் பிரிஞ்சது, நீங்கள் தனித்தனியாக உட்காந்துட்டு 2 பேருமே. பாய் பெஸ்ட் ஃப்ரெண்டா லிமிட்டில் வைங்க, அது லைஃப் லாங் வரும் அந்த ஃப்ரெண்டுன்ற உறவு. இப்போ பெண்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கஷ்டத்தை சொல்லலாம், கஷ்டத்தை சொல்லாமலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்திலையுமே கஷ்டத்தை சொல்லலாம், அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் பாய் பெஸ்டின்றவனோ இல்லை கெட்ட எண்ணத்தில் இருக்கோ நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவள் எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற போக்கில் தான் சில பேர் சிந்திக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், உங்கள் லவ்வுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதே சமயம் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க, எனக்கு பிடிக்கலப்பா, இது நமக்கு செட் ஆகாதுன்னுட்டு. ஏன்னா நீங்கள் அதை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுற பேரில் இன்னுமே சேர்த்து டென்ஷன் பண்ணி யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும் ஒரு லைஃப் பிடிக்கலையா, வெளியே வாங்க, வெளியே வந்து அவங்களால இந்த உலகத்தை சர்வே பண்ண முடியுமா முதல்ல பாருங்க. சர்வே பண்ண முடியும் அப்படின்னா தன்னம்பிக்கையாக வெளியே வாங்க. எத்தனையோ பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிங்கிள் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவங்க உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்களா? அதனால சிங்கிள் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. சொதப்பிக்காதீங்க, இருக்கிறது ஒரு லைஃபு, வாழ்றது கொஞ்ச நாளும் சந்தோஷமாக வாழுங்க. இவங்களுக்காக அதை நான் அதெல்லாம் கிடையாது. உண்மையாக உங்களுக்கு இருக்காங்களா, உண்மையாகவே இருங்க, தப்பே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஜெயிச்சே தான் தீரும், போய் என்னைக்கு இருந்தாலும் தோத்தே தான் தீரும். இது என்னுடைய பெஸ்ட் அட்வைஸு. எடுத்து கேட்டால் கேட்டுக்கோங்க, கேட்கணும்னா அது உங்களுடைய விருப்பம், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. நினைக்கிறீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்? லவ் மேரேஜ் பெஸ்ட்டு ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல. அரேஞ்ச் மேரேஜ் வந்து பார்த்தோன்னா அதுவுமே எப்படின்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்கள்ட்ட. அந்த அரேஞ்ச் மேரேஜிங்னா அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்காது, அவங்க யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு சொந்தத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், நம்ம எப்படியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம மூவியில் பார்த்த மாதிரி நம்ம ரியாலிட்டியில் பண்ண முடியாது, இல்லை கரெக்ட் இல்லை? அந்த மாதிரி மூவியில் வந்து நம்ம 1000 கௌதம் மேனன் படம் பார்த்து நம்ம அந்த மாதிரி ப்ரப்போசல் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணலாம், அந்த மாதிரி டைலாக் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆட்டிடியூடுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க ஆட்டிடியூடுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி தான் மென் அண்ட் உமன்ஸ் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தோன்னா அது காமனாக இருக்கிற விஷயம். ஓகே ப்ரோ, லவ்வர்ஸ்க்குலாம் மிஸ் பண்ணிக்கலாம். லவ்வர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க 2025 February 14? ஸோ லவ் பண்ணுங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து ஒரு கேர்ஃபுல்னஸும் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு லவ்வராக இருக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தோன்னா பேரண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு விஷ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா உங்கள் லவர்ஸ்க்கு விஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்தோன்னா ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், என்றைக்குமே ட்ரூ லவ்வாக இருங்க, என்றைக்குமே பிரேக் லவ்வாக போகாதீங்க. ஓகேங்களா? அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சிங்கிள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா இருங்கயா. தேங்க்யூ.